வணக்கம் நண்பர்களே, தமிழ் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இன்றைக்கி காட்டுற செடியை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த செடிக்கு பேருன்னு வர சொல்கிறது பொன்னாவரை அப்படின்னு தான் பேர். உங்களுக்கு புரியுதா? பொன்னாவரை. அதாவது இப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு பேரில் அறியப்படுறது. ஆனால் நம்மளுக்கு இந்த நாங்கள் சொல்கிறது பொது பேரில் நாங்கள் இதை பொன்னாவரைன்னு தான் சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதா? பொன்னாவரைன்றது இது இன்றைக்கி இந்த அமரை இந்த இது அவரைக்காய் இருக்கும்ல, நம்ம இந்த சீனியா அவரைக்காய் வாங்குவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் அந்த காய். இந்த பாருங்களா, சீனியா மாதிரி காய் இருக்கும். ஆனால் இது நெருக்க விதை இருக்கும். ஆமாம், சீனியாக்காய்ன்றது கொஞ்சம் அகலமானது. அந்த மாதிரி அது ஒரு அந்த இனத்தில் பட்டது இது. உங்களுக்கு புரியுதா? ஆனால் இது மருந்துக்கு உள்ளது, அது சாப்பாட்டுக்கு உள்ளது. சீனியாவரைன்னு சொன்னால் அது சாப்பாட்டுக்கு உள்ளது. இது மருந்துக்குள்ளது. சீனியாரங்கான்னு சொல்லி நம்மளை வாங்குறோம்ல கடையில் இருந்து, அது நம்மளுக்கு சாப்பாட்டுக்குள்ளதாக்கும். அது பஷா. ஆனால் அந்த சீனியாரங்காய்க்கு நீங்கள் மருந்துக்கு நீங்கள் சீனியாரங்காய் வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஊதச்சத்துலாம் நீர்களெல்லாம் வெளியில் போகும். அதில் மருந்து குணம் கூட இருக்குது அந்த சீனியாவரைக்கு. அதில் இந்த சீனியாவரை சாப்பிட்றவங்களுக்கு ருசி இருக்காது. ஆனால் அது குழம்புல போடுவாங்க, குழம்பு வைப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ என்ன சாப்பிட்டதில் வேஸ்ட்டுகள் எல்லாம் இந்த சீனியாவரைக்கு எடுக்க முடியும். அது நம்மளை சீனியாவரை காகரியை பற்றி சொல்கிறேன். அது இல்லை, இது இப்போ பொன்னாவரைன்னு சொல்லுவோம். ஏன்னா சீனியாரை ஒரு சீனியாரை மாதிரி ஒரு இனத்தைப்பட்ட ஒரு செடி தான் இது. இதுக்கு மருந்து குணமெல்லாம் நான் அடுத்த வீடியோ அதெல்லாம் பெரிய வீடியோவில் நீங்கள் பாருங்கள். பெரிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன மருந்துக்கெல்லாம் எப்படி இதை எடுக்க வேண்டியது, எந்தெந்த இப்போ என்ன ரோகங்களுக்கு எந்தெந்த இப்போ வியாதிகளுக்கு இது தீர்க்கும் அப்படின்னு, இதெல்லாம் 88 வியாதியை தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு பயங்கரமாக சக்தி வாய்ந்த ஒரு மருந்தாக்கு இது. அப்போது இது அந்த மாதிரி மருந்தாக்கும். ஆனால் இதை நான் ஒரு அதெல்லாம் பெரிய வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லணும். அதாவது இந்த மாதிரி சாட்டு வீடியோலாம் சொன்னால் உங்களுக்கு பொக்குன்னு இது பண்ண முடியாது. ஏன்னா சாட்டு வீடியோவில் எல்லா காரியங்களும் வெத்தமாக நம்ம கரெக்டாகிட்டு பறைய முடியாது, சொல்ல முடியாது. அது உங்களுக்கு புரியுதா? நல்லா கரெக்டாகிட்டு சொல்கிறதெல்லாம் மனசிலாக்கி வைக்கணும்னாக்கி இந்த பூ பூத்துருக்கு பாருங்கள், மஞ்சள் பூ பூக்குவாங்க பாருங்களே, நல்லா இருக்கா? மஞ்சள் பூ பூக்குறது, மஞ்சள் பூ பூக்கும். காய் பின்ன அந்த அவரைக்காய் மாதிரி இருக்கும், சீனியாவரங்காய் மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க சில இடத்துல, கொத்தவரங்காய் சீனியாவரங்கான்னு சொல்லுவோம்ல, அந்த இனத்தில் பட்டதா. ஆனால் இது பொன்னாவரைங்கிறோம். பொன்னாவரைனா நம்ம ஆவரையை காட்டிலும் நம்ம சாதாரண ஆவரம் செடி நம்ம இப்போ என்ன இப்போ ஆவரம் பூவெல்லாம் ரொம்ப எக்ஸ்போர்ட் மாதிரி கொண்டாந்துட்டாங்க. ஏன்னா அது தண்ணி, அதாவது இப்போ சுடு தண்ணியில் வச்சு குடிச்சுக்கிட்டா நல்லா உடம்புக்கு அந்த ஒரு மாதிரிப்பட்ட வியாதியெல்லாம் போகுதுல்ல, அந்த மாதிரி அதை காட்டிலும் அதில் 100 இரட்டி பவர் உள்ளதாக்க இது. அதனால தான் இதுக்கு பொன்னாவரைன்னு பேர். சாதா ஆவரம்பூ மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா? ஆவரம்பூ மாதிரி தான் இது, மஞ்சள் கலரில் உள்ள பூவு. அந்த பூவு, இந்த பூவு பொன்னாவரைன்னு சொல்லுவோம். பொன்னாவரைன்னா பயங்கரமாக குணம் உள்ள ஒரு செடியாக்கும். இந்த குணமெல்லாம் எல்லாம் பூரா நமக்கு இது என்னென்ன வியாதிகளுக்கு குணம் இருக்குன்னு குணப்படுங்கிறத சொல்லணும்னா நம்ம பெரிய வீடியோ தான் சொல்ல முடியும். நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் ஒரு காரியம் செய்யுங்க. வீடியோ நீங்கள் பார்க்குற வீடியோவை இப்போ இது பண்ணி வச்சுக்கோங்க. என்னது, இந்த இது போலோ செஞ்சு வச்சிங்க. போலோ செஞ்சவருக்கு மாத்திரம்தான் நம்ம இந்த இப்போ நான் பொன்னாவரைன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் பொன்னாவரையை பற்றி இந்த வியாதிக்கு என்னென்ன வியாதி நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் அடுத்த வீடியோவில் நாங்கள் வருவோம். அப்போ அந்த இது போடையில் நீங்கள் அந்த வியாதி எந்தெந்த வியாதிக்கு அப்போ இன்னும் பொன்னாவரையை நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா இதுக்குள்ள குணத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இது என்னென்னத்துக்கெல்லாம் குணம், எப்படியெல்லாம் சாப்பிட்லாம், என்னென்ன இப்போ என்ன வியாதிகளுக்கு இது குணப்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு காரியம் போலோ செஞ்சால் மாத்திரம் போகுது. போலோன்னா அந்த மணிப்பெல்லு இருக்குல்ல, இந்த பெல்லு சிம்பிளாமல் ஒன்று அமைக்கியா போதும். அப்போ வரிக்கார ஆகிடுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், அந்தந்த டயத்துக்கு வந்துடும். அப்போ வரும்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் இதுக்குள்ள குணத்தை பற்றி எல்லாம் தெரியும். உங்களுக்கு புரியுதா? அப்போ அதனால் இது எல்லாருக்கும் நல்லபடியாக சொல்கிறதுக்களை எல்லோரும் நல்லா பார்த்து இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பொன்னாவரை அப்படிங்கிற ஒரு செடி. ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.